ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈகோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, அது செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் ஈகோ பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, லெட்ஸ் சே எவ்ரி ஒன் ஹேஸ் கோல்ஸ், ரைட்? ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது காசாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், ஒரு லவ்வாக இருக்கலாம், ஜஸ்ட் ஜென்ரல் ஹாப்பினஸ், வாட் எவர் இட் மே பி. இது எல்லாத்துக்குமே த கிரேட்டஸ்ட் எனிமி இஸ் ஈகோ. ஓகே, ஸோ ஏன் எனிமி, ஏன் எதிரி அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈகோவோட பிரின்சிபல்ஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ வாட் ஈகோ டஸ் இஸ், ஈகோக்கு வந்து இட் வாண்ட்ஸ் யூ டு ஃபீல் சேஃப். ஓகே, இட் வாண்ட்ஸ் யூ டு ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் கம்ஃபர்டபுள். அப்போ என்ன ப்ரோ சேஃப்ன்றீங்க, செக்யூர்ன்றீங்க, அப்போ ஈகோ நல்லது தானே ப்ரோ, ஏன் ஈகோ கெட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஹாவ் அ கோல், ஓகே லெட்ஸ் சே யூ ஹாவ் அ கோல், அதுக்கு யூ நீட் டு சேஞ்ச். ஓகே, யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. பிகாஸ் இப்போ இருக்கிற வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் மாறினாதான் நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். த சேம் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்ட் அச்சீவ் த கோல்ஸ் யூ ஹவ் செட். ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். பட் இந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது ஈகோ தான். ஐடென்டிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பற்றி நம்ம பேசுவோம். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் we need to talk about ego and what role it plays. Okay, so ego wants you to be safe, ego wants you to be secure, but when you want to achieve something you need to change yourself. Okay, so இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சேஃப்னா நீங்கள் உயிரோட இருக்கீங்க, ஈகோ அது மட்டும் தான் முக்கியம், நீங்கள் உயிரோட இருக்கீங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாளா you were in one identity, right? that meant that you are alive. இவ்வளோ நாளாக நீங்கள் வச்சிருந்த ஐடென்டிட்டினால யூ ஆர் அலைவ். அப்போது இஃப் யூஆர் சேஞ்சிங் யர் ஐடென்டிட்டி தென் தட் மீன்ஸ் ஈகோ அதை வந்து டேஞ்சராக பார்க்கும். ஓகே, பிகாஸ் தட் டசன்ட் கேரண்டி தட் யூ வில் பி சேஃப். நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, நீங்கள் செக்யூராக இருப்பீங்க, நீங்கள் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு ஹவு வில் த ஈகோ நோ? அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா, அது மட்டும் தான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ் ஈகோ பிகம்ஸ் யுவர் எனிமி in the short term. ஓகே, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இங்கே எல்லாமே லாங் டேர்ம் எனிமி தான். கடைசி வரைக்கும் அவங்க ஈகோ எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது. ஸோ இந்த ஈகோனால தான் யூ ஹேவ் செவரல் அடிக்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவேர்னஸ் இருக்காது, எமோஷனல் ரெகுலேஷன் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஈகோனால தான். ஓகே, இன்டெரக்டாக. பட் இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது என்ன ஏது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோ என்னன்னா, இட் வாண்ட்ஸ் டு பி அ பாடி கார்டு. எதோட பாடி கார்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாண்ட்ஸ் டு பி த பாடி கார்டு ஆஃப் யுவர் ஓல்ட் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், let's say you're making 50K per month, but you want to reach 100K per month, அதாவது 1 lakh. ஓகே, ஸோ 50K per month சம்பாதிக்கிற வெர்ஷனாக இருக்கீங்கன்னா உங்களால் 100K per month சம்பாதிக்க முடியாது. யூ நீட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர் டு அச்சீவ் தட். ஓகே, பட் முட்டி மோதி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் சம்பாதிக்க போகிறேன், நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு முட்டி மோதி 100Kக்கு வரலாம். பட் தட் won't be sustainable. ஓகே, இதுக்கு சிமிலர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, லெட்ஸ் சே யூர் addicted to whatever, என்ன மைண்டில் வரல, பட் எனி அடிக்ஷன். ஓகே, ஸோ இஃப் யூர் addicted to something, அதே அடிக்ஷன் இருக்கிற வெர்ஷனாக இருக்கீங்கன்னா யூ கான் ஓவர் கம் இட். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு they will use their will power. பட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, வில் பவர் வந்து ஒரு டிப்ளீட்டிங் ரிசோர்ஸ். நீங்கள் வில் பவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கான் பி சஸ்டைனபிள். ஸோ நீங்கள் வில் பவர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 100 days நீங்கள் அந்த எதில் அடிக்டடாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்ற பட்சத்தில் 101 உங்களுக்கு எந்த வில் பவரும் இருக்காது. ஸோ வில் பவர் இல்லாத நாட்களில் யூ வில் நாட் ஓவர் கம் இட், யூ வில் சக்கம் டு இட், யூ வில் இன்டல்ஜ் இன் இட். ஓகே, ஸோ வில் பவர் டசன்ட் ஒர்க். ஸோ அதே வில் பவரை நீங்கள் உங்கள் கோல்ஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். So அதே 50K example to 100K example, if you are using a willpower,
you will achieve it, no doubt. You will take action, you will put in hard work, காலை ஃபுல்லாக வேலை பார்க்குறது, ராத்திரி ஃபுல்லாக வைக்கிறது, எல்லாமே பண்ணுறது எல்லாமே ரைட் தான். பட் 100K per month போயிட்டு அப்புறம் யூ வில் ஃபீல் மிசரபிள், யூ ஃபீல் அப்சல்யூட்லி மிசரபிள் அண்ட் யூ வில் நாட் சஸ்டெயின் இட். நீங்கள் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த ரிசல்ட் வராது. ஓகே, ஸோ த மெயின் மேட்ரிங் என்னன்னா, உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அதுக்கு உங்கள் ஈகோ உங்களை விடணும். ஓகே, ஆனால் ஈகோ தான் பாடி கார்டு மாதிரி இருக்கு உங்கள் ஒரு ஐடென்டிட்டிக்கு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதை நான் அழிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈகோ வாண்ட்ஸ் டு கீப் யூ சேஃப், இட் வாண்ட்ஸ் டு மேக் ஷுர் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்றதுக்கு அதுக்கு முக்கியம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், திஸ் இஸ் த மெட்டபிசிக்கல் பார்ட். இட் மேக்ஸ் யூ பிலீவ் இன் த இல்யூஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பிளேன் இஸ் இன் இல்யூஷன். ஓகே, நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்த்தது இல்லைன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது வியூவர்ஸ்க்கு ஃபிசிக்கல் பிளேன் இஸ் இன் இல்யூஷன். அதாவது நம்ம 3D ரியாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் அன் இல்யூஷன். இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. இதை நம்ம ஃபைட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி இட்ஸ் இன் இல்யூஷன். ஓகே, பிகாஸ் you can only see 0.035% of actual reality. ஓகேவா, 0, அதாவது 1%க்கு கீழே இருக்கிற ரியாலிட்டி தான் உங்களால் கண்ணால் பார்க்க முடியுது, காதால் கேட்க முடியுது, சென்ஸ் பண்ண முடியுது வித் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒரு டைனி ஃப்ராக்ஷன் தான் நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது, நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ரியாலிட்டி நம்மளால ஆக்சுவலாக பார்க்க முடியாது இல்லை. ஓகே, ஸோ வி ஹவ் எஸ்டாப்ளிஷ் தட் ஃபிசிக்கல் ரியாலிட்டி வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்னு. பட் ஃபிசிக்கல் ரியாலிட்டி நடக்கிற விஷயங்கள், சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் இவெண்ட்ஸை பார்த்து ஓவராக எமோஷனல் ஆகுறது, ஓவராக ரியாக்ட் பண்ணுறது, ஓவராக ஐயோ ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணுறதுனால யூ கிவ் பவர் டு யுவர் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எமோஷனல் ஆகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் அதை நம்புறீங்க, இதான் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி, இதான் உண்மை அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு லைஃப் சிச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இஃப் யூ சகம் டு இட், அதாவது நீங்கள் வந்து அடி பணிஞ்சு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் தென் யூ கிவ் பவர் டு எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. அந்த இல்யூஷனை நீங்கள் நம்புறீங்க, ஆனால் அதை நம்ப வைக்கிறது எது? உங்களோட ஈகோ. ஓகே, நெக்ஸ்ட், நம்ம இமேஜினேஷன் பற்றி நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் எதை இமேஜின் பண்ணுறீங்களோ இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஓகே, பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த 3 planes of existence. There's a physical plane, there's a mental plane, and there's a spiritual plane. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுற பட்சத்தில் தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கற்பனை, தட் இஸ் நாட் ஜஸ்ட் இமேஜினேஷன். ஓகே, இமேஜினேஷன் ஹேஸ் அ பர்பஸ். ஸோ வென் யூர் இமேஜினிங் சம்திங், நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை இமேஜின் பண்ணுறீங்களும் சரி, ஒரு நல்ல விஷயத்தை இமேஜின் பண்ணுறீங்களும் சரி, யூ ஆர் இமேஜினிங் 24 hours a day. நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அது நீங்கள் இமேஜின் தான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணும்போது இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் இன் ப்ரெசன்ட் மொமெண்ட். என்னதான் இந்த 3D ரியாலிட்டி, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி நடக்கிறனாலுமே உங்கள் மைண்ட் லெவலில் நடக்குதுன்னா நிஜமாவே நடக்குதுன்னு அர்த்தம். அது வந்து ஒரு கற்பனை அப்படின்னு நீங்கள் வந்து அதை உதாசனப்படுத்திட்டு போறீங்கன்னா that is why you are stuck in life. That is why you can't beat your addictions. That is why you can't achieve your goals. That is why you are staying stuck in one place. Okay, so it didn't work. இப்போ நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த சேனலில் பார்த்துருக்கோம். யா, ஸோ இட் டிடன்ட் ஒர்க், இது வேலை செய்யலை, இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன், இது ஜஸ்ட் கற்பனை அப்படின்னு வந்து உதாசனப்படுத்துகிற கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களோட ஈகோனால தான். ஓகே, பிகாஸ் நீங்கள் ஆக்சுவல் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது ஈகோக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ இட் யூசஸ் தீஸ் எக்ஸ்கியூசஸ் ஆர் டவுட்ஸ் டு மேக் ஷுர் தட் யூஸ் அதே ஐடென்டிட்டியில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இட் யூசஸ் தீஸ் டவுட்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எமோஷன்ஸ். ஸோ நம்ம டவுட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எமோஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆகிற ப்ராசஸில் ஃபியர் வரலாம், டவுட் வரலாம், ஜெலசி, என்வி, ஆங்கர், இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ. ஓகே, அண்ட் நீங்கள் எமோஷனை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யூ ஆர் நாட் யுவர் எமோஷன்ஸ். யூ ஆர் நாட் யுவர் எமோஷன்ஸ். ஓகே, பிகாஸ் நீங்கள் இப்போ கோவமாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதான் நீங்கள் அண்ட் நீங்கள் கோவமாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கீங்க. ஓகே, பட் நம்ம சில டைம் நம்ம கோவமாக இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம கோவமாக இருக்கோன்ற அவேர்னஸ் இருக்கும். சில பேருக்கு இருக்காது. பிகாஸ் சில பேர் அவங்க டோபமைன் சர்க்கியூட்ஸ்லாம் ஃப்ரை ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு மூழ்கி அவங்க ஓவர் கன்சியூம் பண்ணி தே டோன்ட் ஈவன் ஹேவ் செல்ஃப் அவேர்னஸ். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அப்படி இருக்க மாட்டாங்க நம்புறேன். ஸோ நம்ம எப்போ கோவமாக இருக்குமோ ஓகே நம்ம கோவமாக இருக்கும், நம்ம யார்கிட்ட பேச வேணாம், நம்ம யார்கிட்டையும் வச்சுக்க வேணாம், நம்ம கொஞ்சம் ஓரமாக இருப்போம், தனியாக இருப்போம், யார்கிட்ட பேசாமல் இருப்போம்னு நமக்கு அவேர்னஸ் வரதில்ல. அப்போ யூ ஆர் நாட் யுவர் ஆங்கர். ஓகே, யூ ஆர் நாட் யுவர் ஆங்கர், யூ ஆர் நாட் யுவர் சேட்னஸ், யூ ஆர் நாட் யுவர்
நீங்கள் எந்த எமோஷனுமே கிடையாது. எமோஷன் இட்ஸ் லைக் அ பாசிங் க்ளவுட், அது வரும் அது போகும். ஆனால் நான் தான் எமோஷன். ஐ ஆம் ஆங்க்ரி, ஐ ஆம் டயர்ட், ஐ ஆம் எக்ஸாஸ்டட், ஐ ஆம் சேட், ஐ ஆம் டிப்ரெஸ்ட். இந்த ஐ ஆம் போடுறதுனால நீங்கள் அந்த எமோஷனை ஐடென்டிட்டியோட அட்டாச் பண்ணிக்கிறீங்க. அதுவே உங்கள் பர்சனாலிட்டியாகவும் மாறும். சில பேர் எப்பவுமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க, சில பேர் எப்பவுமே கோவமாக இருப்பாங்க, சில பேர் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்? பிகாஸ் அந்த எமோஷனை தே ஹவ் அட்டாச்ட் இட் டு தேர் பர்சனாலிட்டி, டு தேர் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் எமோஷனல்னா அப்போ நீங்கள் யார்? நீங்கள் தான் பியூர் அவேர்னஸ். ஓகே, நீங்கள் உங்கள் பாடி கிடையாது, நீங்கள் உங்கள் எமோஷன் கிடையாது, நீங்கள் உங்களோட என்ன சிந்தனைகள் கிடையாது, உங்கள் தாட்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற அவேர்னஸ், அதுதான் நீங்கள், த ஸ்பிரிட். ஓகே, ஸோ இந்த ஈகோ என்ன பண்ணும்? இந்த எமோஷன்ஸை யூஸ் பண்ணி இங்கே பாரு எவ்வளோ பயப்படு, சந்தேகப்படு, மற்றவனை பார்த்து பொறாமப்படு, கோவப்படு, இந்த மாதிரி எமோஷன்ஸை தூண்டி விட்டு இட் டசன்ட் வாண்ட் யூ டு சேஞ்ச். இட் வாண்ட்ஸ் யூ டு ஸ்டே ஸ்டக் இன் தட் ஒன் ஐடென்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ லெட்ஸ் சே அடுத்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சாகணும், ஒரு அடுத்த 10 நாளுக்குள்ளே இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணி ஆகணும், அடுத்த 10 நாளில் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ரிசல்ட் வருது, ஆர் வாட் எவர் ஏதாவது டெட்லைன் இருக்குன்ற பட்சத்தில் இப்போது 30th மேக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். அண்ட் அந்த டெட்லைனை இட் என்ஃபசைசஸ் இட். அதாவது இந்த ஈகோ 30th மேக்குள்ளே பண்ணிடணுன்ற ஃபியரை உங்களுக்குள்ளே தூண்டும். ஓகே, பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட். டைம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. வாட் எக்ஸிஸ்ட் இஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட், த நவ் மூமெண்ட், இது மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கா இல்லையா ஐ ஆம் ஆர் ஐ ஆம் நாட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் இந்த நொடி உங்கள் மைண்ட் லெவல், உங்கள் இமேஜினேஷன் லெவல், ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வருது வராது நம்மளுக்கு கவலை கிடையாது. உங்களோட இமேஜினேஷனில், உங்களோட மைண்டில் நீங்கள் ஃபிட் இல்லை. நீங்கள் இப்போ ஃபிட் இல்லைனா எப்பவுமே ஃபிட் கிடையாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இன்னைக்கு May 20, ஓகேவா? May 30க்குள்ளே நீங்கள் வந்து 3 kg லூஸ் பண்ணணும் அப்படின்ற கோல் வச்சுருக்கீங்க. May 30க்குள்ள லூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே, அதை பற்றி அப்படி யோசிச்சாலே, அப்போது நீங்கள் இப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில், த நவ் மூமெண்ட்டில் நான் வந்து ஃபிட்டாக இல்லை, நான் வந்து 3 கிலோ லூஸ் பண்ணலை. அப்போ நீங்கள் இப்போ இந்த நவ் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து 3 கிலோ லூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அப்போ இஃப் யூ சே இப்போ என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, இப்போ நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணலன்னு சொல்கிறீங்கன்னா எப்பவுமே உங்களை அச்சீவ் பண்ண முடியாது. யூ வில் பி ஃபார்வர் டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. பியூராக ஹார்ட் ஒர்க் போட்டு கிரைண்ட் பண்ணி 12 hour டேஸ், 14 hour ஒர்க் டேஸ் போட்டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி மேலே நீங்கள் டிபெண்டாக மட்டும்தான் இருப்பீங்களே தவிர உங்களால் கான்ஷியஸாக உங்கள் லைஃப்பை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ஏன்பா May 20ல் வந்து நான் 3 கிலோ அதிகமாக இருக்கேன், அப்போ May 30க்குள்ளே நான் 3 கிலோ கம்மி பண்ணி ஆகணும், இப்போ எப்படிப்பா நான் 3 கிலோ கம்மி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூ கேன் யூஸ் அன் இமேஜினேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த மென்டல் பிளேன்ஸ் அ காஸ், த ஃபிசிக்கல் பிளேன்ஸ் எஃபெக்ட். ஓகே, எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸ், எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே ஒரு காரணம்னு இருக்கு, ஒரு காஸ்ன்னு இருக்கு. தட் காஸ் இஸ் த மென்டல் பிளேன். மென்டல் பிளேன்ல தான் எல்லாமே ஒரிஜினேட் ஆகுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள், எல்லா ஆல் மேட்டர், ஆல் திங்ஸ், இட் கேம் ஃப்ரம் someone else's imagination, from their thoughts, from their frequency, from their identity. So your life manifests, your life originates from your identity, your frequency. So உங்க மென்டல் பிளேன்ல நீங்கள் ஆல்ரெடி 3 kg ஃபிட்டாக இருக்கீங்களா? 3 kg லூஸ் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணாத பட்சத்தில், அப்படி இல்லாத பட்சத்தில், ஆல்ரெடி 3 kg லூஸ் பண்ண ஐடென்டிட்டியில் இப்போ நீங்கள் இல்லாத பட்சத்தில், நீங்கள் May 30 வந்தாலும் நீங்கள் அதே இடத்துல தான் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்கள் ஈகோ டைம் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கும். ஐயோ அடுத்த ஒரு வாரத்தில் எக்ஸாம், ஐயோ அடுத்த ஒரு வாரத்தில் வாடகை கட்டணும், அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் வருது, அடுத்த ஒரு வாரத்தில் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணி ஆகணும், அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் இது பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும்ன்று. இட் கிவ்ஸ் யூ டைம் அண்ட் ப்ராசஸ், பட் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். இட்ஸ் அன் இலூஷன், இட்ஸ் அ ட்ராப். நெக்ஸ்ட்டு இந்த விஷயத்து மேலே தான் முக்கால்வாசி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, which is distractions, over consumption and addiction. ஓகே, ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, நியூஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் அடிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் அடிக்ஷன் தான், பட் அதை தாண்டி பான், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், எமோஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிக்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓவர் கன்சம்ஷன்.
அதுவும் எது வேணா பண்ணலாம். ஓவரா நீங்க ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களால உங்களால் தடுத்து நிறுத்த முடியலன்னா தென் தட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். ஓகே, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈகோ வாண்ட்ஸ் யூ டு பி கம்ஃபர்டபுள். உங்க என்ன ஐடென்டிட்டியில் இருக்கீங்களோ இட் வாண்ட்ஸ் யூ டு ஸ்டே ஸ்டக் பிகாஸ் அது வந்து நீங்கள் உயிரோட இருக்கீங்கன்னு குறிக்குது. ஓகே, ஸோ யோர் ஈகோ wants you to stay addicted, it wants you to stay distracted, it wants you to overconsume. இதெல்லாம் பண்ணும்போது மட்டுமே நீங்க எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டீங்க. நீங்க என்ன குட்டையில இருக்கீங்களோ அதே குட்டையில தான் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஈகோஸ் கேம். ஓகே, இத்தனை ட்ராப்ஸ் இருக்கு ஈகோ ஓவர் கம்பெனி வெளில வருது. ஸோ என் கிளைண்ட்ஸ் வராங்கன்ற பட்சத்தில் ரீசெண்டாக கூட கிளைண்ட் வந்தாங்க அண்ட் ஒன்னொன்னே இதை கிளியர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து 3D ரியாலிட்டி ஒரு இல்யூஷனை அவங்களால நம்ப முடியல. எப்படிப்பா அது மென்டல் பிளேன்ஸ் காஸ் என்னப்பா சொல்கிறேன், வி ஹேவ் டு கன்வின்ஸ் ஹர், வி ஹேவ் டு ப்ரூவ் ஹர். அவங்க லாஜிக்கல் மைண்ட் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இட் டென்ட் ஒர்க், இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன், கற்பனை பண்ண எப்படி நிறுத்திச்சு நடக்கும்னு கேட்பாங்க. அந்த ஒரு பிலீஃப் வி நீட் டு டேக்கிள். அண்ட் நிறைய எமோஷன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் வெரி வெரி ஃபியர்ஃபுல். ஃபியர்லேயே ஊறி வளர்ந்தவங்க. ஓகே, பிகாஸ் ஃபியர் பிகம்ஸ் அ பேட்டர்ன் ஃபார் மெனி பீப்புள். ஸோ அவங்களுக்கும் ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபியர்ஃபுல். ஸோ அந்த ஃபியரை ஹேண்டில் பண்ணி அந்த ஃபியரை ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபியரை லெட் கோ பண்ணி அவங்க நியூட்ரல் ஸ்டேட் வந்த அப்புறம் தான் நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன்கார்பரேட் பண்ணவும் ஆரம்பித்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அடிக்ஷன்ஸ் அது பெருசாக அவங்களுக்கு இல்லை, பட் எமோஷன்ஸ் ஆர் எ பிக் டீல். ஸோ இது தாங்க ஈகோஸோட கேம். ஓகேப்பா, இப்போ ஈகோ கேம் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம எப்படி இதை விட்டு வெளில வருதுன்னு தான் இப்போ கேள்வி. லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த காட்ஸ் கேம். ஈகோஸ் கேம் பற்றி பேசியாச்சு. இப்போ இதுலேருந்து எப்படி வெளில வருது அப்படின்னு பார்த்தா யூ நீட் டு பிகம் அ காட். பிகாஸ் உங்கள் ரியாலிட்டி நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் காட். ஓகே, நான் வந்து வானத்தில் எவனோ வந்து நல்லது கிடத்து பார்ப்பான், சாமி கணக்கு குத்தம் அப்படின்ற அந்த கடவுள் பற்றி நான் பேசல. வி ஆல் ஹேவ் அ யூனிட் ஆஃப் காட் வித்தின் அஸ், ஒரு ஸ்பார்க் ஆஃப் காட் வித்தின் அஸ். ஓகே, இது எல்லா ஹோலி புக்ஸ்னு சொல்லியாச்சு. பைபிள், பகவத்கீதா அண்ட் யா வாட் எவர் வேற என்ன படிச்சிருக்கேன், குரான் பெருசாக படிச்சு முடிக்கல. பட் யா, இந்த பைபிள், இந்த பகவத்கீதா, இன் புத்திசம், this is a very major concept. We all have a God within us. Okay, so let's talk about the God's game. ஒரு புக்கில் கூட படித்தேன், ஈகோவோட ஃபுல் ஃபார்ம் வந்து எட்ஜிங் காட் அவுட். ஈகோட ஃபுல் ஃபார்மே அதான். ஓகே, ஏதோ ஒரு ஆத்தர் சொல்லியிருந்தார், அதாவது நம்ம காடை நம்மளை விட்டு வெளில துரத்துறோம் நம்ம ஈகோவோட கேம் விளையாடும் போது. ஸோ ஈகோட கேமை விட்டு எப்படி வெளில வருது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ யுவர் செல்ஃப். யூ நீட் டு நோ யுவர் செல்ஃப். அதாவது இப்போ கரண்ட்டாக என் லைஃப் நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன், பிகாஸ் நீங்கள் எப்பவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே உங்கள் லைஃப்பை கான்ஷியஸாக கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்? ஸோ 24 ஹவர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபார் 24 ஹவர்ஸ் யூ நீட் டு அப்சர்வ் யுவர் செல்ஃப். அப்சர்வ்னா எதை அப்சர்வ் பண்ணணும்? அப்சர்வ் யுவர் தாட்ஸ், யுவர் எமோஷன்ஸ், அட்டென்ஷன். உங்கள் கவனம் எங்கே போகுது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது யூ வில் கிளியர்லி நோ நம்ம எப்படி யோசிக்கிறோம், என்ன மாதிரி யோசிக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோமோ தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. நீங்களே உங்களை ப்ரூவ் பண்ணிக்கோங்க. யூ நீட் டு நோ ஹவு யூ கான்ஷியஸ்லி கிரியேட் யுவர் லைஃப். உங்கள் லவ் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஐயோ அவனை விட்டு போயிட்டாலே, ஐயோ அவ கூட சண்டை வந்துகிட்டே இருக்கே, ஐயோ நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாலே, அந்த உங்களோட பார்ட்னரோட மென்டலி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்களா, ரிக்ரெட்ல இருக்கீங்களா, எப்படி திங்க் பண்றீங்க? தட் இஸ் ஆல் யூ கெட் மேனிஃபெஸ்டட் இன் யுவர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மென்டல் பிளேன் இஸ் காஸ், ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் அன் எஃபெக்ட். ஓகே, ஸோ 24 ஹவர்ஸ்க்கு யூ நீட் டு அப்சர்வ் யுவர் செல்ஃப். இட்ஸ் மேண்டட்டரி, இட்ஸ் 100% மேண்டட்டரி. ஸோ தட் நான் என்ன கிரியேட் பண்ணுறேன், என்ன லைஃப்பில் கிரியேட் பண்ணுறேன்னு யூ வில் நோ. என்ன மாதிரி பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி சுச்சுவேஷன் அட்ராக்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறேன், யூ வில் கம் டு நோ. ஓகே, அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யூ ஆர் தி அப்சர்வர் அண்ட் அவேர்னஸ். நீங்கள் வந்து உங்கள் எமோஷன்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட சிந்தனைகள் கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட உடம்பு, உங்களோட பாடி கிடையாது. நீங்கள் யுவர் அவேர்னஸ். இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற அவேர்னஸ். இப்போ உங்கள் கையை வெட்டிட்டா யூ ஆர் ஸ்டில் யூ. அந்த கை உங்களை விட்டு போயிடுச்சு, பட் யூ ஆர் ஸ்டில் யூ. ஓகே, ஒரு எமோஷன் வருது, ஒரு எமோஷன் போகுது, பட் ஸ்டில் நீங்கள் தான். ஓகே, ஸோ யூ ஆர் த அப்சர்வர், யூ ஆர் த அவேர்னஸ். ஸோ யூ நீட் டு அப்சர்வ் யுவர் செல்ஃப். எப்படி உங்கள் லைஃப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த அவேர்னஸ்குள்ளே நீங்கள் எதை போடுறீங்களோ தட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன்டு யுவர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி, அதுக்குள்ளே நீங்கள் என்ன சிந்தனைகள், என்ன எமோஷன்ஸ், என்ன கவனம், என்ன எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அது வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் அவேர்னஸ், உங்கள் பிளாங்க் ஸ்லேட்டில்
பொண்ணுங்க எல்லாருமே சீட்டர்ஸ், பொண்ணுங்கலாம் சரியே கிடையாது, பொண்ணுங்க இப்போ இருக்கு இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே சீட் பண்ணுவாங்க, இந்த காலத்து பசங்க எல்லாமே ட்ராஷ், இந்த காலத்து மென் வந்து சரியே கிடையாது, எல்லாருமே வந்து மிசாஜினிஸ்ட். இப்போ எல்லா ஆம்பளைங்களுமே மிசாஜினிஸ்ட், பொம்பளைங்களை வந்து ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணுவாங்கன்ற ஒரு பிலீஃப், ஒரு எண்ணம், ஒரு எமோஷன் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி மென் தான் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன ஃப்ரெண்ட் அட்ராக்ட் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு லவர் அட்ராக்ட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு பிலீஃப் இருக்குன்ற பட்சத்தில் யூ வில் ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் இட். ஓகே, ஸோ நீ என்ன அவேர்னஸ், எந்த எது மேலே உங்கள் அவேர்னஸ் இருக்கோ இட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன்டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டினை சூஸ் பி. ஓகே, ஸோ நம்ம ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நம்மளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் கோல் வெறும் மணி, வெறும் லவ், வெறும் ஹெல்த் இப்படி தான் இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம மாற்றணும். அதாவது பிகாஸ் நீங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் ஆஸ் அ ஹோலாக தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வெறும் காசு மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணல, லவ் மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணல, ஹெல்த் மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணல, யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரி டே, யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யர் லைஃப். ஸோ அப்போது எது உங்களுக்கு பிடிக்கலையோ, உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃப் எனக்கு பிடிக்கல, ஒரு இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டினை இட். இது என் ரியாலிட்டி கிடையாது, இது என் லைஃப் கிடையாது. டினை இட். அண்ட் எப்படி நடந்தால் பெட்டராக இருக்கும், எப்படி நடந்தால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சுச்சுவேஷனை மாற்றணும் உங்கள் மைண்ட் லெவல். அண்ட் அந்த டிசிஷனோட யூ பி தட் ஐடென்டிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஓகே, ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ லெட்ஸ் சே நீங்களும் பார்ட்னர் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் யூ அண்ட் யுவர் பார்ட்னர் அண்ட் யூ கீப் ஃபைட்டிங். பட் உங்களுக்கு என்னன்னா, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசை. ஸோ அகெயின் உங்கள் பார்ட்னர் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் யூ டினை இட். அவன் கூட சண்டை போடல, நீ 3D ரியாலிட்டியில் என்ன வேணா காமி, என் மைண்ட் லெவலில் அவள் சண்டை போடல, என் இமேஜினேஷனில் அவள் சண்டை போடல. ஓகே, யூ டினை இட் அண்ட் யூ சூஸ். அந்த என் பார்ட்னர் என் கூட ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, என்கிட்ட சண்டை போட கூட தெரியாது. அண்ட் யூ பி. எப்போ அந்த மாதிரி உங்கள் பார்ட்னரை பற்றி யோசிக்கிறீங்களோ அவங்க எப்பவுமே கூட சண்டை போட மாட்டாங்க, அவங்க எப்பவுமே என் கூட லவபுல்லாக தான் இருப்பாங்க, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லைன் ஆஃப் திங்கிங்கை யூ நீட் டு கல்டிவேட். தட் இஸ் ஹவ் யூ பி. ஓகே, ஸோ யூ டினை இட், எனக்கு இது வேணாம், இது ரியாலிட்டி கிடையாது. யூ சூஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எப்படி பிடிச்ச மாதிரி உங்கள் விஷயத்தை மாற்றிட்டு அந்த டிசிஷனோட யூ கண்டினியூ யர் லைஃப். ஓகே, இது எல்லா விஷயம் நீங்கள் பண்ணணும், என்ன எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் யூ கேன் டூ இட். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ டினை சூஸ் பி. ஓகே, அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ரம் த அவுட் சைட். பைபிளில் வந்து ஜீசஸ்ல இயேசுவா அதான் ஒரு உண்மையான பேர். ஸோ இயேசுவா வந்து 40 நாள் வந்து விரதம் இருக்கிறதா ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அது வந்து 40 நாள் விரதம் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறதுலாம் கிடையாது. ஹீ வில் ஃபாஸ்ட் ஃப்ரம் த அவுட் சைட் வேர்ல்ட் பிகாஸ் இட்ஸ் அன் இல்யூஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ யூ ஆல்சோ நீட் டு ஃபாஸ்ட் ஃப்ரம் யூர் அவுட் சைட் வேர்ல்ட். என்ன உங்க அவுட் சைட் வேர்ல்டு நடக்கட்டும், கெட்டது நடக்குது, நல்லது நடக்கட்டும், நீங்க நியூட்ரலா இருங்க, நீங்க காமா இருங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எதுல இருந்து காஸ், எது வந்து காஸ், எது எஃபெக்ட் அப்படின்னு. உங்களோட இன்டர்னல் வேர்ல்டு தான் காஸ், உங்களோட இமேஜினேஷன் தான் காஸ். அதுதான் காரணம் டு யூர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. அங்க என்ன கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க என்ன உள்ளுக்குள்ள சூஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்றீங்களோ தட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். அதுதான் லா. அதுதான் லா. நல்ல கொட்ட எழுத்துல போட்டவங்க புரியுமா? ஸோ அதுதான் லா. ஓகே, ஸோ என்ன ஃபிசிக்கல் ரியாலிட்டி நடந்தாலும் சரி அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை. அதுக்காக வந்து நீங்கள் வந்து வேலைக்கே போகக்கூடாது, அதுக்காக நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. யூ நீட் டு ஸ்டில் டூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. ஓகே, யூ நீட் டு டூ இட். பட் மைண்ட் லெவலில், இமேஜினேஷன் லெவலில் யூ நீட் டு ஸ்டே ட்ரூ டு வாட் யூ வாண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்ற பட்சத்தில், பட் ஸ்டில் அந்த ஜாப் தான் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு சோறு போடுதுன்ற பட்சத்தில் யூ ஸ்டில் நீட் டு கோ ஃபார் தட் ஜாப். பட் மைண்ட் லெவலில் யூ கேன் சே டு யுவர் செல்ஃப், ஐ ஹவ் ஸ்விட்ச் டு அனதர் ஜாப். நான் வேற ஒரு ஜாபுக்கு போயிட்டேன், இதை விட 2 times அதிக சேலரி ஹைக் அடுத்து எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. அந்த மாதிரி யூ கேன் சூஸ் இட், யூ கேன் பி இட். ஓகே, அந்த மைண்ட் ஸ்டேட்டில், அந்த இமேஜினேஷனில் யூ கேன் கீப் ரீப்ளேயிங் சீன்ஸ். நீங்கள் நிறைய விஷயத்தை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ யூ கேன் டூ உங்கள் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் யூ நீட் டு இஸ் டினை இட், சூஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் பி இட். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவுட் சைட் ரியாலிட்டியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறதுனால யூ ஜஸ்ட் கிவ் பவர் மோர். அந்த பிடிக்காத விஷயத்துக்கு மேலே உங்கள் கவனம், அட்டென்ஷன், திங்கிங் எல்லாமே போகுதுன்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறீங்க. அதை தான் நீங்கள் உங்கள் இன்டர்னலும் வச்சுக்கிறீங்க. ஸோ இன்டர்னலி நீங்கள் புலம்புறீங்க, நீங்கள் ரிக்ரெட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் தட் இஸ் வாட் வில் கீப் கெட்டிங் ரிப்பீட்டட் இன் யுவர் லைஃப். இட்ஸ் ஆப்வியஸ், இஸ்ன்ட் இட்? ஸோ ஃபாஸ்ட் ஃப்ரம் த அவுட் சைட் அண்ட் பி நியூட்ரல். என்ன நடந்தாலுமே ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ் வரட்டும்,
ரொம்ப பெரிய கெட்ட நியூஸ் வரட்டும், உங்களுக்கு தெரியும் நம்ம தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறோம். வி ஆர் த காட் ஆஃப் அ ரியாலிட்டி. நம்ம தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறோம். அப்போ எதுக்கு நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் வருதுன்ற பட்சத்தில் எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறீங்க, எதுக்கு புலம்புறீங்க? என்னால் தான் வந்துச்சு. அப்போ என்னால் வந்துச்சுன்னா என்னால் மாற்றிக்கவும் முடியும், என்னால் என்னோட லைஃப்பை மாற்ற முடியும். இட்ஸ் சிம்பிள், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்னன்னா, டிக்டேட் ஸ்மால் திங்ஸ் அண்ட் நெவர் அக்ரி வித் ஃபீல். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, இப்போது காஃபி டேக்கு போகிறீங்க, ஒரு ஸ்டார்பக்ஸுக்கு போகிறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச காஃபியை வாங்குறீங்க. இப்போ அது காஃபி கண்ட்ராவே இருக்குது. யூ கேன் ஸ்டில் சேஞ்ச் இட் இன் யுவர் மைண்ட். ஃபிசிக்கல் ரியாலிட்டி உங்களுக்கு பிடிக்காத விஷயம் காமிக்குது, பட் மைண்ட் லெவலில் யூ கேன் ஸ்டில் சே இந்த காஃபி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நான் இந்த காஃபியை செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணேன். யூ கேன் ஸ்டில் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப், உங்கள் மைண்ட் லெவலில் உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போது எப்போவுமே ஃபுல்லாக ஹாப்பி மெமரிஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறோமோ, வி ஸ்டில் பிரிங் இட் தி ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ தான் நம்ம யோசிக்கிறோம். பாஸ்ட்டை பற்றி யோசிச்சாலும் சரி, ஃபியூச்சர் பற்றி யோசிச்சாலும் சரி, இப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம இன்டர்னல் வேர்ல்டில் என்ன ஹோல்ட் பண்ணுறோமோ, தட் வில் கெட் மேனிஃபெஸ்டட். ஸோ நெவர் அக்ரி வித் ஃபெயிலியர். ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டானா கூட அவள் என்னை செலக்ட் பண்ணிட்டான், அவள் என்னை ஆல்ரெடி லவ் பண்ணுறான், அது அவளுக்கே தெரியல. அப்படி தான் நான் இருந்தேன். தட்ஸ் ஹவ் ஐ லிவ். நான் வந்து எனக்கு பிடிச்ச என் பார்ட்னர் ஆகணுன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாலுமே எனக்காக தான் பண்ணுறாங்கன்னு ஒரு மீனிங் நான் எனக்குள்ளே கொடுத்துக்கிட்டேன். ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் என்ன எப்படி இருக்கணுமோ, எப்படி ஒரு ஒழுங்கான பயணம் இருக்கணுமோ, ஐ ஃபாலோ தட். பட் என் மைண்ட் லெவலில் நான் தான் கடவுள், நான் தான் எல்லாமே. நான் என் இமேஜினேஷனில் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு போட்டுக்கணும் அவசியம் கிடையாது. நான் என்ன மீனிங் வேணால் தரலாம் ரியாலிட்டி. ஸோ என் க்ரஷ் என்ன பண்ணாலுமே அவங்க எனக்காக தான் பண்ணுறாங்க, என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. ஐ கீப் டிக்ளேரிங் இட் வித் மை செல்ஃப். ஓகே, ஸோ எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இது சூப்பராக தான் போகுது, நல்லா தான் போகுது. யூ டிக்ளேர் இன் இன்டென்ஷன். அது சரியாக போகிறோன்னா கூட யூ அகைன் ரிவைஸ் இட். ஓகே, யூ அகைன் ரிவைஸ் இட். அது ரிவைஸ்னா என்ன? பிடிக்காத விஷயம் நடந்திருக்குன்னா அது பிடிச்ச விஷயம் மாதிரி உங்கள் மைண்ட் லெவலில் மாற்றணும். பிகாஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம் எது பொய்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது, சுத்தமாக கேப்பபிலிட்டி கிடையாது. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை உங்கள் வாயில் நான் வந்து பிழிஞ்சு ஊற்றுறேன் அப்படின்னா உங்கள் நாக்கில் சலைவா சுரக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அது நிஜமாவே நம்புது. அதாவது வந்து நிஜமாவே ஒரு லெமனை புழிறாங்க என் வாயிலன்னு சொல்லிட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்புது. அதனால தான் உங்களோட வாயில் வந்து எச்சி சுரக்குது. ஓகே, ஆர் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கெட்ட இன்சிடென்ட் பற்றி யோசிக்கும் போது ஏன் நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறீங்க? பிகாஸ் அது இப்போ நடக்கிற மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நினச்சிக்குது. ஸோ வி கேன் யூஸ் தட் டு அவர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ win over your ego and become a god of your own reality. Okay, so if you have any doubts, comment it down. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சில பேர் இமெயில் அனுப்புறீங்க. இமெயில் அனுப்பாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் என் வீடியோ என்கேஜ்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அகைன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ that's it. That's how you win over your ego, and that's it from me. I will see you in another video.